வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்புகள் தகவல். இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஆவின் மதுரையில் வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. கல்வி தகுதி 12th ITI டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி. காலி பணியிடங்கள் 63. இதற்கான சம்பளம் 37,000 முதல் 1,19,000 வரை. இதை பத்தின வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க Facebookல பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. சரி, வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இதுதான் ஆவினுடைய அபிஷியலான வெப் பேஜுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ITI டிப்ளமோ, அதுக்கப்புறம் எனி டிகிரி, 12th இது எல்லாத்துக்குமே ஜாப் கொடுத்துருக்காங்க. இது 3 தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க. இது வந்து ITI, இது வந்து 12th முடிச்சதாலே போதும். இது வந்து டிகிரி முடிச்சவங்களுக்கு. ஸோ டிகிரி முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜர் கேட்டகரி, ஜூனியர் மேனேஜர், டெபியூட்டி மேனேஜர், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியை பிரிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவங்க என்ன படிச்சிருக்கணும், என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஆன்லைன்ல இருந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபில் பண்ணிட்டு 250 ரூபாய்க்கு, அதாவது நீங்கள் SC ST இருந்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு நீங்கள் வந்து SC ST தான் வெறும் 100 ரூபாய், நான் ரீஃபண்டபிள், திருப்பி தர பண்ண மாட்டாது. இதே நீங்க வந்து மற்ற ஜாதியா இருந்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும். ஸோ இந்த டிடி எடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் ஒரு லிங்க் சொல்றேன், அதில் போய் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அது எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு இந்த டிடியும் அட்டாச் பண்ணி மற்றபடி வேற என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்லிட்டே வரேன், அதை நீங்க பாருங்க. இதற்கான கடைசி டேட் வந்து பாத்தீங்கன்னா 15/7/2019, அதாவது அடுத்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க உங்களோட டிகிரி என்ன, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க வந்து ITI முடிச்சுக்கணும். ஸோ ITI முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ITIல மட்டுமே பார்த்தீங்கன்னா IT டிப்ளமோ, இது ரெண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 12 வேகன்சி வந்து தனியாக அலோகேட் பண்ணியிருக்காங்க 63ல. ஸோ அதில் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 12th மட்டும் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 போஸ்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜாதி வாரியாக பிரிச்சிருக்காங்க. என்ன ஜாதியோ அந்தக்கு எத்தனை போஸ்ட் அப்படிங்கிறத இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஜாதியோ அதை வந்து இதில் பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக எல்லாத்துக்குமே காமன் தான். நீங்கள் வந்து OC இந்த மாதிரியா தான் 250 ரூபா, SC ST தான் நீங்க வந்து 100 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 15. அட்ரஸ் இதுலயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக அவங்க வேற என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 2 ஹால் டிக்கெட் இருக்கும். இந்த ஹால் டிக்கெட்ல வந்து இந்த ரோல் நம்பர் தவிர இந்த இடத்துல வந்து நீங்க பிளாங்கா விட்டுருங்க. விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்க வந்து இதில் ஃபில் பண்ணணும். உங்க போட்டோ எல்லாத்தையுமே நீங்க ஒட்டணும். இதெல்லாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹால் டிக்கெட்ல நீங்க வந்து ரோல் நம்பர் ஒட்டக்கூடாது. இதுதான் முதல் இன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டாவது வந்து நீங்க வந்து எக்ஸாம் எழுத வரும்போது இந்த ஹால் டிக்கெட்டை நீங்க கொண்டு வரணும். எக்காரணத்தை கொண்டு மறந்து விடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் டைம் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு செஷன் 10 மணிக்கும், ஆஃப்டர்நூன் வந்து 2:30 மணிக்கு ஒரு செஷன், மொத்தம் 2 இதாக பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது ப்ளூ கலரோ இல்லைன்னா பிளாக் பாயிண்ட் பெண்ணோ இந்த 2 பேனை தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும் எக்ஸாமுக்கு. ஃபோன் கொண்டு வரக்கூடாது. எலக்ட்ரானிக் சம்பந்தமான எந்த விதமான பொருளும் நீங்க வந்து கொண்டு வரக்கூடாது. எக்ஸாம் முடிச்ச பிறகு கொஸ்டின் புக்லெட்டை வந்து நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் போகணும். அதை நீங்க எடுத்துட்டு போகக்கூடாது. சப்போஸ் நீங்க எடுத்துட்டு போட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் ஷீட்டை நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம், திருத்த மாட்டோம், வேல்யூ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க சப்போஸ் உங்களுக்கு டைம் வந்து நீங்க சீக்கிரமாவே எக்ஸாம் முடிச்சீங்கன்னா கூட நீங்க வந்து வெளியே வரக்கூடாது. ஃபுல்லா எல்லாருமே ஒரே டைம்ல தான் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பும்போது ஏதாவது தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம் எழுத வரும்போது அந்த எரர்லாம் நீங்க வந்து கிரியேட் பண்ணி சரி பண்ணிருக்கணும். ஸோ அந்த டைம் நீங்க தவறு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு நாங்க நிர்வாகம் பொறுப்பு இல்லை. அதுக்கப்புறம் நாங்க எல்லாமே நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுதான். ஸோ அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான தப்பும் இல்லாம அனுப்புங்க. சப்போஸ் தப்பு பண்ணா கூட எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அதை சரி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பேப்பர்ல நீங்க வந்து ரோல் நம்பர் மட்டும் தான் எழுதணும். அதை தவிர தேவையில்லாத வேற எந்த விஷயத்தையும் நீங்க வந்து எழுதவே கூடாது. அப்படி உங்களுடைய பேப்பர்ல நீங்க வந்து எழுதியிருந்தால், அதாவது ஆன்சரை தவிர தேவையில்லாம ஏதாவது மார்க்கிங்கோ ஏதாவது நீங்க எழுதியிருந்தா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நாங்க வந்து எடுத்துக்க மாட்டோம். அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த 2 நீங்க பாத்துக்கோங்க. நீங்க சப்போஸ் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எல்லாத்தையுமே கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்க, ஃபில் பண்ணுங்க, அட்ரஸ்க்கு அனுப்புங்க. அட்ரஸ் வந்து இதான் இந்த அட்ரஸ், என்வலப் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.